ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. பார், ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலத்துல. உங்களுக்குன்னு ஒரு காட்ஸ் டைம் இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. எங்கே பிரதர், எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை, ஆமேன், ஒன்றுமே என் வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர் தான், அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ண. அப்படின்னா உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் ஆண்டு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பாராம். ஆமே, அந்த ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணதற்கு ஆண்டர் வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தை, அந்த பொக்கிஷ சாலை வானத்தை திறப்பேன்னு ஆண்டர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையில, ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா, எல்லாத்துல சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 34:26 வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கோம். தேவப்பிள்ளையில, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ண உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை இப்போது நீங்கள் உங்களுடைய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பட்டு போனது போல, காய்ந்து போல, ஒருவேளை வெடித்த நிலம் போல, ஒரு பேரண்ட் லேண்ட் போல காணப்பட்டிருக்கலாம், மலட்டு நிலம் போல காணப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவாரானா அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். நம்ம ஆண்டவர் யாருங்க? மலைகளில் புல்லை முளைக்கிறவர். மலையை ஒரு கற்பாறை, மலையில் போய் புல் முளையுமா? ஆனால் ஆண்டவர் மலையில் புல்லை முளைக்க பண்ணுகிறார். ஏன்னா அது புல் முளைவதற்கு அதற்கு ஆண்டவர் மழை அனுப்புகிறார். அல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வானத்தை மேகங்களால் மூடி அதுக்கு மழை ஆயத்தப்படுத்தி மழையை கொண்டு வந்து மலைகளிலே புல்லை முளைப்பிப்பறோம்னா, உங்கள் வாழ்க்கையில் எது கடினமான சூழ்நிலையாக இருக்குது? தேவ பிள்ளையில் பயப்படாதீங்க. மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அது பாறையாக இருந்தாலும் முள் முளைப்பிக்கும். அல்லேலூயா. எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவாராம். அது எப்படி இருக்குமா? கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவர், ஆமேன், அது ஆண்டவர் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவார்னா அது மழையாக இருந்தாலும் புல்லை முளைப்பிக்கும். தேவ பிள்ளையில் அது முளைப்பித்து கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். ஆமே, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீ நிலத்தில் விதைக்கிற உதவிக்கு ஆண்டவர் நான் பலனை கொடுப்பார். நீங்கள் இதெல்லாம் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? தேவ பிள்ளையில் சங்கீதம் 126 வாசிக்கிற கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்னு. நீங்கள் எதெல்லாம் கண்ணீரோடு விதைச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக கம்பீரத்தோடு அறுப்பீங்க. பயப்படாதீங்க. உங்கள் விதை செத்து போல அது முளைத்து எழுமோ. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. மலைகளில் புல்லை முளைப்பிக்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக செபிக்கிறோம். இவளை ஆசீர்வதி, கனப்படுத்தும். எதெல்லாம் பட்டு போயிட்டோ துளிர்ப்பிக்கட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்யும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.